பிள்ளையார் ஆலயத்துக்கிட்ட வந்துட்டாங்க. இதில் முன்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் சாமான்கள் விற்கிற கடைன்னு சொல்லி இதுலேயுமே ஏதோ ஒரு கம்பெனி வந்து வரப்போது போல் வேறங்க. அப்படி எந்த பக்கம் வேறங்க ஒரு பழைய கால வீடு உண்டு. அப்படியே எந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை வேலைகள் நடந்துருக்குங்க. அப்படி அங்கே மட்டும் கடைகள் இருக்குது. மேலே எல்லாம் பாருங்க, மேலே இப்போ கடையிலலாம் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. நம்ம கிட்ட பெயிண்ட் எல்லாம் அடித்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் உண்டு. தொழில் பிரவேசம் தேர்ச்சி கூடம் மானிப்பாய் இந்து கல்லூரி பாருங்க, கல்வி கூடம்னு சொல்லி அதில் எழுதியிருக்கணும். அனைவருக்குமே வணக்கம். இன்றைய காணொலி பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மானிப்பாய் நகரத்தான் இன்றைக்கு இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வளர்ச்சி அடைஞ்சு வர்ற நகர பகுதியை வந்து இந்த மானிப்பாய் பிரதேசம் வந்து இருக்குது. இந்த மானிப்பாய் வந்து எப்படி இருக்குது இந்த 2026ஆம் ஆண்டு என்று சொல்லி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்கார முறையாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தாங்கும். அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்தோன்னு இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆரம்பத்தில் இதில் வேற ஒரு அழகான வீடு ஒன்று இருக்கு. இது வீட்டுக்கார கதவு விழுந்துருக்கு. இப்போ அப்படி இதுல ஒரு ஹார்ட்வேர் கடை ஒன்று இருக்கு. நாங்கள் இப்போ மானிப்பாய்க்கு போகிற பிரதான வீதியெல்லாம் நிற்கிறோம். அதாவது பொன்னாலை ரோட் மானிப்பாய் என்ற இடத்துல நிற்கிறோம். பிரதான வீதி பொன்னாலை மானிப்பாய். இதில் பஸ் ஒன்று வருது 782 சொல்லி. காரைநகர் ஜாழ்ப்பாணம் போகிற பஸ் வந்து. அப்படியே இதில் வந்து ஒரு டபுள்ஏன்னு சொல்லி ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது பாருங்க. இதில் கடைகள் அப்படின்னு சொல்லி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி எல்லாம் கொடுக்குற மாதிரி அப்படின்ட்டு இருக்குது. இதில் கிளினிக் எல்லாம் இருக்குது. எலிம் கிளினிக்னு சொல்லி. அப்படியே இதில் ஒரு மில் ஒன்று இருக்குது பாருங்க. அப்படி இதில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் முன்பள்ளின்னு சொல்லி ஒரு முன்பள்ளி ஒன்று இருக்குது. மானிப்பாய் மேற்கில் நிற்கிறாங்க. இப்போ அப்படியே பக்கத்தில் சனசமூக நிலையம், திருவள்ளுவர் சனசமூக நிலையம் சொல்லி முனீஸ்வரர் கோவிலும் வந்து இதில் இருக்கு. அப்படி இந்த சனசமூக நிலையத்தில் பார்க்க போவோமா. அப்படியே உள்ள பார்த்தீங்கன்னா ஐயாவரா நியூஸ் வாசிச்சு ஒன்று இருக்கு. பேப்பர் ஒன்று இருக்குது, உதயன் பேப்பர் ஒன்று இருக்குது. அப்படியாண்டு இருக்கு இந்த சனசமூக நிலையம். சரியா வா முன்னுக்கு பாருங்க, வேலும் மயிலும் துணைன்னு சொல்லி இதில் அந்த எலும்பு சம்பந்தமான அந்த சுளுக்கு பிடிச்சாலாம் அந்த சுளுக்கு எடுக்கிற கடை வந்து முன்னுக்கு இருக்குது பாருங்க. அது ஒரு பழைய கட்டடம் வந்து இப்போ மூடப்பட்ட நிலையில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயும் பாருங்க பழைய கடைகள் எல்லாம் இருக்குது. அப்படி தொடர்ந்து நாங்கள் பிரயாணிப்போம். வந்து ஒரு சுண்டல் கடை ஒன்று இருக்குதான். அப்படியே இதில் வேற ஒரு கிளை வீதி ஒன்று போகுது. அப்படி இந்த பக்கம் எல்லாம் கூடுதலாக கடைகள் இருக்குது. அப்படியே இந்த பக்கமும் கடைகள் இருக்கு பாருங்க. இதே வந்து இது ஒரு மரக்கறி கடைன்னு இப்போ இந்த நேரம் பூட்டி இருக்கிறேன் பாருங்க. சாதாரண குடியிருப்புகளும் இந்த இடங்கள்ல இருக்கு. தபால் பெட்டின்னு வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா. அப்படி இந்த பக்கம் எல்லாம் வயல்வெளிகள் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஒரு பள்ளமான இடமா வயல்வெளிகள் இருக்கு. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுகளுக்கு கொஞ்சம் அந்த பற்றையாக இருக்கு. அப்படி முன்னாடி பக்கம் அப்படி சும்மா சாதாரண வீடுகள் அப்படின்ட்டு. இதில் வந்து ஒரு கடை கட்டிடம்னு சொல்லி இதில் இருக்கு. இதுலேயும் வந்து சாதாரண கடைகள் இருக்கு. அப்படியே
இதுலேயும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்று இருக்குது. எந்த பக்கமும் கடைகள் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதாங்க. அப்படியே மானிப்பா இந்த சந்திக்கு வந்துடும். அப்படியே நேராக போகிற வீதி அப்படி கைதடிக்கு போய்க்கொள்ளலாம். அப்படி எதுவுமே மானிப்பாய்க்கு போவோம். வந்து டயர் கடை இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரண கடைகள் அப்படின்னு சொல்லி இதுவும் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற வீதி வந்து பிரதான வீதி வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற இதில் இருக்குது பாருங்க. அப்படி இதில் எல்லாம் கடைகள் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது. இதுலேயும் இருக்குது. மருதடி பிள்ளையார் ஆலயத்துக்கிட்ட வந்துட்டாங்க. இதில் இந்த பக்கம் எல்லாம் அடைச்சிருக்கேன். இதுதான் ஆலயம். இதில் வந்து ஒரு திருச்சபை ஒன்று இருக்குது. நான் வந்து இந்த பிள்ளையார் கோயிலுக்கு அருகில் நிற்கிறேன். அங்கே அதில் வந்து ஒரு முன்பள்ளி ஒன்று கட்டியிருக்கணும். புதுசாக கட்டியிருக்கணும் போல். பார்க்க ஒரு நாச்சார வீடு மாதிரி ஒன்று இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம். இருக்காங்களெல்லாம் இந்த வாங்க கிட்ட போய் இருக்க பார்ப்போம். பாருங்க, கல்வி கூடம்னு சொல்லி அதை எழுதியிருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அழகான ஒரு கட்டிடம் உண்டு. பார்க்குறதுக்கு ஒரு இந்திய படங்களில் வர மாதிரி அந்த கேரள வீடுகள் மாதிரி இருக்குது பாருங்க. உண்மையிலேயே ஒரு அழகான வீடு உண்டு. பக்கத்துல எல்லாம் தென்னை மரங்கள் எல்லாம் வச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படியே முன் கேட் இருக்கு. மானிப்பாய் மருதடி விநாயகர் முன்பள்ளின்னு சொல்லி அதில் போட்டிருக்கேன். இந்த பக்கம் எப்படி ஒரு கேரள வீடு மாதிரி தான் இருக்கு பார்க்க. உண்மையாவே அது ஒரு குட்டி தம்பியோட ஹெலிகாப்டர் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறநறை பாடசாலை வேண்டியது. அப்படி இல்லை, இந்த பக்கம் எல்லாமே தென்னை மரங்கள் எல்லாம் வச்சு அப்படி அழகாக வச்சிருக்கணும் வந்து. அப்படி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய கடை கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க. கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. இதில் மேலே அப்படி எல்லாம் டேமேஜ் ஆன நிலையில் இருக்குது. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய கடை கட்டிடங்கள்னு சொல்லி அப்படின்னு இருக்குது. இதுலேயும் வந்து ஒரு நாச்சார வீடுன்ற மாதிரி பழைய கடை கட்டிடம் உண்டு. அப்படி இதில் எல்லாம் சாதாரண கடைகள். இதில் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் உண்டு. காரைநகர்லேருந்து யாழ்ப்பாணம் போகிற பஸ் ஒன்று போய் கொண்டு பாருங்க. இப்படி இந்த பக்கம் எல்லாம் சாதாரண கடைகள் அண்டு இருக்குது. இதால் நேராக போய் அந்த நான் காட்டியிருப்பேன்னு உங்களுக்கு அந்த கைதடிக்கு போகிற இடம்னு சொல்லி அந்த பக்கம் போய் கொள்ளலாம். இதில் பஜாஜின் ஒரு ஷோரூம் ஒன்று இருக்குது. SDM மோட்டர்ஸ்ன்னு சொல்லி புதுசாக கிட்டடிலாம் வந்து இந்த இடத்துக்கு. அப்படி இதில் வந்து ஒரு கிளை வீதி ஒன்று போகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கால வீடு ஒன்று இருக்குது பாருங்க. இப்போ கிட்டல பெயிண்ட் எல்லாம் அடித்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் அந்த வீடு. ஸ்டூடியோ ஒன்றும் இருக்காங்க போகிற அந்த வீட்டில். அப்படி இதில் வந்து ஒரு அபான்ஸ்ன்னு சொல்லி இதில் பெரிய கட்டடங்கள் இருக்குது பாருங்க. மேலே இப்போ கட்டுப்பட்டு ஒன்று இருக்குது. இல்லை பாருங்க,
இதில் இப்போ அபான்ஸ் ஒன்று இருக்குது, அப்படி மேலே ஸ்டூடியோ ஒன்று இருக்குது, அப்படி பக்கத்தில் கடைகள் ரெண்டு இருக்குது, மேலே இப்படி அங்கே ஏழை நடந்து ஒன்று இருக்குது, ஒன்றுக்கு ஃபுட் சிட்டி ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு ஃபுட் சிட்டி. பழைய கடை கட்டடம் வந்தது, ஸ்டூடியோ ஒன்று. இதுலேயுமே ஏதோ ஒரு கம்பெனி ஒன்று வரப்போது போல் வேறுங்க, புதுசாக இப்போ கட்டுப்பட்டு வந்திருக்கு. ஒரு முன்னுக்கு பிஓசி பேங்க் இருக்குது இதில், அப்படி பார்த்தீங்கன்னா சம்பத் பேங்க் இருக்குது இதில். அப்படியே இந்த கட்டிடங்களுக்கு எதிராக தான் இந்த புது கட்டிடம் வந்து இதில் கட்டுப்பட்டு வந்தது. இதில் ஒரு ஃபுட் சிட்டி ஒன்று இருக்குது. அப்படி இதுலேயும் பாருங்க கடைகள் அப்படின்னு இருக்கு. அப்படியே நாங்கள் இந்த மானிப்பாய் சந்தை பகுதிக்கு வந்துட்டோம். அப்படி சந்தையை உள்ளே போய் பார்க்க தெரியல, அப்படி பார்ப்போம் வாங்க. இதில் ஒரு பேனு ஒரு பழைய கடைன்னு சொல்லி பழைய பெயிண்டிங்கோட நியூ ராஜன் சிஐ அழககம்னு சொல்லி ஒரு பழைய சலூன் உண்டு. அப்படியே வந்து இதில் சந்தை இருக்குது. யாழ்ப்பாணம் அபிவிருத்தி சபை மத்திய சந்தை மானிப்பாய்ன்னு சொல்லி இதில் சந்தை வந்து இருக்குது. உங்களுக்கு விளங்கும் ஏரியில் அது ஒரு எழுத்துக்கள் எல்லாம் சரியாக ஒரு கொஞ்சம் பழுதாய நிலையில் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா பழைய முறையில் பாருங்க அந்த உரபேக்குகளிலே எல்லாம் ஒரு கடைகள் இப்போவும் இந்த இடங்களில் இயங்கி கொண்டிருக்கு. சந்தை வந்து அப்படியே நான் இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த சந்தையில் முன்புற கட்டடம் காட்டியிருப்பேன். அது முன்பக்கம் வந்து பூட்டியிருக்கணும். அப்படி இந்த பக்கத்தில் தான் உள்ளே போகணுமாம். பக்கத்துலேயே ஒரு கேட் ஒன்று இருக்குது. இந்த டைம் பூட்டி இருக்கிறதால பாருங்கள் இதில் எல்லாம் மாம்பழங்கள் எல்லாம் வச்சு விற்று கொண்டு வைக்கணும். அது அற்பில் எல்லாம் இருக்குது. அப்படி இந்த பக்கத்தில் தான் உள்ளே போகணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எலக்ட்ரிக்கல் கடையிலன்னு சொல்லி இதுலேயும் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கடையிலன்னு சொல்லி அப்படின்னு இருக்குது. அப்படியே நாங்கள் இந்த பக்கத்தால் தான் உள்ள சந்தைக்கு போகணும். இந்த டைம் பூட்டி இருப்பினோம். சும்மா அந்த கடைகள் கண்டு நிறைய உள்ளே இருக்குது. அதில் தான் பார்க்க போகிறோம். முன்னுக்கெல்லாம் பலாப்பழங்கள் வச்சுருக்கணும். அதில் பப்பாசி பழமும் இருக்குது. இதில் முன்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் சாமான்கள் விற்கிற கடைன்னு சொல்லி. அப்படியே இந்த பக்கம் இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சந்தையில் பழைய கட்டிடங்களாம். அதாவது முன்பக்கம் நான் அதில் காட்டியிருப்பேன். அந்த பக்கங்கள்லாம் இப்போ இயங்கி கொண்டு இருக்கிற நிலைமையில் இருக்கான். இது ஒரு கிணறு பழைய கிணறு ஒன்றும் இருக்குது. அப்படி எல்லாம் பாருங்க இதெல்லாம் பழைய கட்டிடங்களாம். அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாருங்க பழைய ஆட்டிறைச்சி கடை அப்படின்ட்டுலாம் சொல்லி அப்படி அங்கே எல்லாம் பாருங்க பழைய கடைகள் தெரியுது. அதில் இது வந்து சீட் போட்டிருக்கணும். அப்படி இந்த பக்கம் ஓடு போட்டிருக்கணும். அதை நான் உங்களை கிட்ட கொண்டு காட்டி கொள்கிறேன். இந்த ஆட்டிறைச்சி கடை இருக்கா பார்ப்போம். அப்படியே இது வந்து ஓட்டில் செஞ்ச ஓட்டு போட்டு வச்சுருந்த கடை. அப்படி இங்களையெல்லாம் இந்த பலசர கடைகள் இருந்திருக்கு பாருங்க. பின்னுக்கெல்லாம் பாருங்க நல்ல பெரிய பில்டிங்கள் தெரியுது. சரி வாங்க இப்படி போய் புது சந்தையை பார்ப்போம். உடுப்பு கடைகள்ன்றிருக்கு. அப்படி இந்த பக்கம் உடுப்பு கடை அப்படி தானே இல்லை மானிப்பாய் புது சந்தைன்னு போட்டிருக்கீங்கன்னா. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளாஸ்டிக் சாமான் விற்கிற கடையிலன்னு சொல்லி எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ள சந்தை பகுதி. இப்போ இந்த டைம் வந்து மூடி இருப்பேன். ஏனெண்டா பின்னிற டைம் ஆகிட்டு தான். அதனால் இப்போ இந்த டைம் வந்து உள்ளே மூடி இருப்பேன். இந்த பாருங்க ஒரு அழகான ஒரு கணக்கான சந்தை உண்டு. அப்படியே இந்த பக்கம் இப்போ அந்த இடங்களில் பூட்டின கடைகள் வந்து இந்த இடங்களில் இப்போ புதுசாக தான் திருப்பினோம். அப்படி அங்கே மட்டும் கடைகள் இருக்குது. மேலே எல்லாம் பாருங்கள் மேலே இப்போ கடையிலலாம் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இது பூட்டி இருக்கிற மாதிரி இன்னும் தெரியல. அப்படி வந்து சிறிய டவுன் மாதிரி இருக்குது. இதெல்லாம் கடைகள் டிஎஃப்சிசி பேங்க்ன்றது மருந்து கடை. அப்படியே இதில் தினேஷ் பேக்கரி வந்து இருக்குது.
தினேஷ் பேக்கரம் தினேஷ் விருப்பகம் என்றும் ஒரே பேரம்னு சொல்லி சாதாரண கடைகள். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை வேலையில் நடந்த பில்டிங்கில் அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஒன்று இருக்குது. அப்படியே இதில் ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் பழைய பில்டிங். இதில் ஒரு டியூஷன் ஒன்று இருக்கு. அப்படி எந்த பக்கம் மேலேங்க ஒரு பழைய கால வீடு உண்டு. இதில் வேறுங்க மானிப்பாய் பட்டின உப அலுவலகம் வந்து இருக்கு. இது அந்த அலுவலகம் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை, மானிப்பாய் பிரதேச சபை இது. அப்படி இதுக்கு முன்னுக்கு ஒரு ஃபோன் ஷாப் ஒன்று இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் உண்டு, திருமண மண்டபம் ஒன்று இருக்குது. அப்படி முன்னுக்கு பாருங்க பைக் ஷோரூம் ஒன்று. அப்படி டிவிஎஸ் இல்லை. இதில் வந்து பெட்ரோல் செட் ஒன்று இருக்கு. இதில் எல்லாம் பழைய கட்டிடங்கள் இருக்குது. முன்னுக்கு ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு நான் காட்டி கொள்கிறேன். இது பழைய கடை கட்டிடங்கள். இதில் ஒரு உடுப்பு கடை ஒன்று இருக்கு. அவருடைய முன்னுக்கு தான் இந்த சர்ச் வந்துருக்கு. சர்ச்சுக்கு உள்ளே போவோம். அதில் பக்கத்துலேயே ஒரு பேருந்து நிலையம் இருக்கு. இது சர்ச்சுக்குள்ளே தான் போகிறோம். இதய தாகம் இருப்பார் வருக என்று சொல்லி அதில் போட்டிருக்கணும். நல்ல பெரிய பெரிய மரங்களாக எல்லாம் இந்த இடங்கள்ல வளர்ந்து நல்ல நிழலாக இருக்குது. அப்படியே பாருங்க, நல்ல பூக்கண்டுகள் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க அந்த இடங்கள்ல. இதில் பக்கத்துலேயுமே ஒரு நாச்சார வீடு வந்து. உள்ள வந்து ஒரு அம்மாவோட வழிபாடு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. வந்து பாருங்க, இந்த பக்கமெல்லாம் நல்ல பூக்கண்டுகள் வச்சு நல்ல வடிவாக வச்சுருக்கீங்க. நல்ல மரங்கள் எல்லாம் இருக்குது நிழலுக்கு. அப்படியே பாருங்க, இந்த பக்கம் எல்லாம் நாங்கள் சர்ச்சை பார்த்துட்டு வந்துட்டோம். அப்படி இந்த பக்கம் எல்லாம் கடைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. முன்னுக்கு கொமர்ஷியல் பேங்க் ஒன்று இருக்கு. ஒரு பிரியாணி கடை ஒன்று இருக்கு. அப்படி உடுப்பு கடை ஒன்று இருக்கு. அப்படி முன்னுக்கு ஒரு இதால் ஒரு பேங்க்கு முன்னுக்கு ஒரு வீதி ஒன்று போகுது. அந்த வீதியில் நாங்கள் போய் பார்ப்போம். இதுக்குள்ளேயும் நல்ல கட்டிடங்கள் இருக்குது, நல்ல கடை கட்டிடங்கள். இதே மாதிரி ஒரு கடை உண்டு. நல்ல ஒரு வளர்ச்சி பெற்ற நகரமாக இருக்குது. இப்படி எந்த பக்கமும் கடைகள். இதில் ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது பாருங்க. அப்படி வீட்டோட பக்கத்தில் வந்து ஒரு கடை ஒன்று இருக்கு. கடை உண்டு, பக்கத்தில் வீடு.
அப்படியாக இருக்கின்ற மானிப்பாய் நகர் பகுதி. அப்படியே இந்த வீதியை சங்கரப்பிள்ளை ரோட்டுன்னு சொல்கிறது. அப்படியே இந்த பக்கம் எல்லாம் சாதாரண குடியிருப்பு. ஒரு பஸ் ஒன்று வருது, என்ன பஸ்ன்னு தெரியல, இங்கே பயணிக்கிற பஸ், அதாவது நவாலி பருத்துறை பஸ் அதில் போய் கொண்டிருக்கு. சாதாரண குடியிருப்புகள்னு சொல்லி இந்த பக்கமே தான் இருக்குது. தொழிற்பிரவேசம் தேர்ச்சி கூடம் மானிப்பாய் இந்து கல்லூரி. மானிப்பாய் ஹிந்து கழிச்சு வந்துருக்குதுல்ல. பாருங்க, உள்ள வந்து விளையாட்டு நிகழ்வு நடந்து வந்திருக்கு. பாருங்க, வாகனங்கள் நிறைய நிற்குது. பஜில்சியோ இல்லாட்டி என்னன்னு தெரியல, அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து அதிபர் அலுவலகம். இதில் வந்து ஒரு சரஸ் ஆஃபீஸில் வச்சிங்கன்னா அதில் வந்து ஒரு தேர்ச்சி கூடம் ஒன்று இருக்குது. அப்படி நாங்கள் வாங்க மானிப்பாய் நகர பகுதியை மீண்டும் சுற்றி பார்ப்போம். இப்படியே நாங்கள் பாடசாலையை பார்த்துட்டு இந்த பக்கமே போய் கொண்டிருக்கிறோம். அப்படியே அதில் ஒரு சந்தி ஒன்று வருது. நாங்கள் இந்த சந்தி மட்டும் பார்த்துட்டு திரும்பி நாங்கள் இந்த நகர் பகுதிக்கு போவோம். இதுலேயும் ஒரு அழகான வீடு ஒன்று இருக்குது. அப்படி எங்காலையெல்லாம் குடியிருப்புகள் வந்து கூடுதலாக இருக்குது. நாங்கள் அப்படியே திருப்பி கொண்டு அங்காளி பக்கம் போவோம். நாங்கள் மீண்டும் இந்த நகர் பகுதிக்கு வந்துட்டோம். அப்படி இந்த கொமர்ஷியல் பேங்க் இருக்குது பாருங்க. பாதியை சொன்னால் எஸ்டி ஈஸ்வரன் சொல்லி விஎஸ்கே பில்டிங்னு சொல்லி அதில் பாருங்க. கடைகள் கூடுதலாக இருக்கு. அப்படியே நான் இந்த சந்தியால் தொடர்ந்து இந்த அப்படியே நேர யாழ்ப்பாணம் போய்கொள்ளலாம். இதை பார்த்தீங்கன்னா இந்த ரம்புட்டான் எல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கிறேன் பாருங்க. அப்படி எந்த பக்கமும் கடைகள் கட்டுப்பட்டு வந்துருக்கு. இதுலேயே நிறைய கடைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. பெரிய ஒரு பில்டிங். அப்படி இல்லை தேவ சபை மானிப்பாயம் சொல்லி அப்படி நேர போனால் தாவடிக்கு போகலாம். 2 கிலோமீட்டர் கிட்ட. அப்படியாக இதில் கடைகள் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு உடுப்பு கடை உண்டு, ஓமேகா மால்னு சொல்லி இதில் ஒரு கடை உண்டு. இல்லை தாஸ் கடைன்னு சொல்லி இருக்கு. இது வந்து இதை திருத்த விழாரமாக பூட்டி இருக்கணும். அப்படியே போனால் இதில் ஒரு பாடசாலை ஒன்று மேடம், அதையும் நாங்கள் அப்படி பார்ப்போம். அப்படியே இன்னும் ஒரு சர்ச் ஒன்று இருக்கு. முன்னாடி பக்கம் கடைகள், இது சாதாரண வீடுகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. மானிப்பாய் லேடிஸ் காலேஜ், அதாவது மானிப்பாய் மகளிர் கல்லூரி. கதைச்சு கொண்டே போகணும். இதில் பாட்டு பாடிக்கொண்டிருக்கு. அதனால் நான் இந்த இடத்த தொடர்ந்து
அழைச்சி கொண்டு போக வேண்டியதாக போச்சு. இதில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இதுதான் வந்து அந்த சர்ச் பாருங்க. அப்படியே சின்ன தம்பியரோ இல்லை பாதிக்க முடியாது. அவர் எங்களை கண்டுட்டு விரும்புகிறார். அதுல எல்லாம் இந்த சர்ஜன் வளாகங்கள்லாம் அப்படியே மானிப்பாய் சென் ரோஹத்தக்க பாடசாலை வந்து அதில் அருகிலே அமைஞ்சிருக்கு. இது ஒரு பழைய கல்வெட்டு முதல்ல இருக்கு பாருங்க. அப்படி இந்த பாடசாலையை பார்த்துக்கலாம். வளாகத்தை சும்மா பார்த்துக்கொள்வோம். இதுலயும் பாருங்க ஒரு அழகான வீடு வந்துருக்கு. இப்படியாக இருக்கு இந்த மானிப்பாய் பிரதேசம். இது இதுல பாருங்க ஒரு வீடு வந்து கட்டி கொண்டிருக்குன்னா அப்படி கீழே கடை. இதுலயும் வந்து ஒரு அழகான வீடு வந்து பிட்டடிலாம் பெயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா அப்படி இதுல பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோவில் வந்து ஆனைக்கோட்டை மானிப்பாய் என்ற இடத்துக்கு வந்துட்டோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சொன்னால் 2 அழகான வீடு இருக்குது பாருங்க. கீழே இது வந்து கடையோட வீடு. இங்கால எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லி இருக்கு. எல்லாம் அழகான வீடுகளாக இருக்கு பார்க்க.